காரியச்சபை ஒழுங்கான முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதுக்கு எங்களுக்கு உதவி செய்கிறது கனடா அமைப்பும் லண்டன் அமைப்பும் முக்கிய பங்களித்து கொண்டிருக்கின்றது. எங்களால் இயன்ற அளவு பொருளாதார வீணடிக்காமல் ஒழுங்கான முறையில் செய்வது என்பதை நான் உங்களுக்கு கூறிக்கொள்கின்றேன். என்னுடைய அபிப்பிராயம் காரை அபிவிருத்தி சபை கேம்பஸ் பல்கலைக்கழக படிப்புக்காக 5 பேர் வரையில் மாதம் 5000 ரூபாய் மட்டும் மாதம் வழங்கி கொண்டிருக்கிறோம். இதற்கு மேலதிகமாக கீழ் வகுப்புகளிலும் வசதி குறைஞ்ச பிள்ளைகளை ஊக்குவித்து அட்லீஸ்ட் ஆக குறைஞ்சது OL AL வரைக்கும் என்றாலும் நாங்கள் அவை படிப்பிக்க வேண்டும் என்று என்னுடைய அதான். அபிவிருத்தி சபையின் ஆரம்பகால பணியாக நீர் விநியோக நடவடிக்கை காரணங்களை பொறுத்தவரையிலே அது வரப்பிரசாதமாக அமையும். அந்த வகையில் நீர் விநியோகம் நேர்மையான நல்ல வரை மக்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் நடவடிக்கை. இப்போ கிழக்கு பகுதியிலே தண்ணீர் தட்டுப்பாடு அதிகம். அந்த நேரத்தில் காரை அபிவிருத்தி சபை தான் இப்போ கை கொடுத்து கொண்டு வருது. தண்ணி காரை அபிவிருத்தி சபை தன்னால் இயன்ற அளவுக்கு விநியோகம் செய்து கைவிட்டு வருது. மக்களுடைய தண்ணீர் பிரச்சனை இதனால் தீர்க்கப்பட்டு வருது. கல்வி, சுகாதாரம், தண்ணீர் திட்டம் போன்ற செயற்பாடுகளை காரைநகர் அபிவிருத்தி சபை முன்னெடுத்து கொண்டு வருகின்றது. இருந்தும் இந்த முன்னெடுப்புகளுக்கு கல்வி ஊக்குவிப்பு, தண்ணீர் போன்ற இன்னொரு உதவிகளுக்கு லண்டன் காரை கலாச்சார மன்றமும் கனடா காரை கலாச்சார மன்றமும் பெரிய உதவிகளையும் இன்று வரை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றது. இனிமேலும் செய்யும். இருந்தும் இந்த கனடா காரை கலாச்சார மன்றம் தன்னாலான உதவிகளை இப்ப வறுமை கோட்டுக்குட்பட்ட பாடசாலை மாணவர்களை ஊக்குவிக்கும் முகமாக புலமை பரிசு திட்டம், இன்னொரு உதவிகள், பல்கலைக்கழக உதவி போன்ற உதவி திட்டங்களையும் இந்த பாடசாலைகளுக்கு இந்த போட்டோஸ்டேட் இயந்திரம், கல்வி உபகரணங்கள் போன்றவற்றை தங்களுடைய தீர்மானத்திற்கு அமைவாக எங்களுடைய காரை அபிவிருத்தி சபையின் ஊடாக வழங்கி வருகின்றது. இவ்வாறு வழங்கி வருவது ஒரு பாராட்டுவதற்குரியதும் போற்றுதற்குரியும். இவர்களுடைய செயற்பாடுகள் மென்மேலும் உயர வேண்டும், ஓங்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வேறு எந்த ஊர்களுக்கும் இல்லாமல் காரைநகருக்கு மட்டும்தான் இருக்குது இயங்குகின்றது என்பதை நான் கடந்த ஜூன் மாதம் லண்டனிலே பேசுகிற போது பேசியிருந்தேன். தற்சமயம் லண்டனும் கலாச்சார மண்டபமும் கனடா கலாச்சார மண்டபமும் தான் இங்கே தற்சமயம் உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆஸ்திரேலியாவிலே உள்ள அங்கத்தவருடன் தொடர்பு கொண்ட பொழுது திருவாளர் கணநாதன் சொன்னார், ஏற்கனவே இருந்த காரைநகர் அபிவிருத்தி சபை தங்களுக்கு இந்த கணக்கையும் தெரியப்படுத்தவில்லை. கணக்கு அதன் பிறகு தாங்கள் பண உதவி செய்வதை நிறுத்திவிட்டோம். அப்படி செய்வதாயிருந்தால் நேரடியாக நாங்கள் செய்வோமே அபிவிருத்தி சபை ஊடாக செய்ய மாட்டோம். இதற்கு இப்போதுள்ள சபையாக இந்த சபை தவறுகளால் என்று ஆஸ்திரேலியா உதவியை நாங்கள் இழந்திருக்கின்றோம். இல்லையென்றால் நாங்கள் இப்போ நம்பி இருக்கின்றது கனடாவையும் லண்டனில் உள்ள மக்களையும் தான் இந்த காரியவர்த்தி சபை நம்பி இருக்கின்றது. ஏதோ காலகஷ்டத்துக்கு இந்த ஆஸ்திரேலியாவில் உள்ள நிதி பெற முடியாது என்று இருக்கிறது. ஆகவே நாங்கள் திரும்பவும் அவர்களை தொடர்பு கொண்டு எங்களுக்கு திரும்பவும் மீண்டும் உதவி செய்யும்படி நாங்கள் கேட்க இருக்கின்றோம். இந்த காரியவர்த்தி சபை கட்டாயம் காரணருக்கு தேவை. இது இந்த வடகிழக்கு மாகாணத்திலே இல்லாத ஒரு வித்தியாசமான அமைப்பு கொண்டது. வேறு எந்த நான் லண்டன் மாநிலே பேசியிருக்கின்றேன். சாவச்சேரிக்கென்று ஒரு அபிவிருத்தி சபையோ, அனந்தீவுக்கென்று ஒரு அபிவிருத்தி சபையோ, நயனாதிக்கென்று ஒரு அபிவிருத்தி சபையோ இருக்கவில்லை. காரணருக்கு மட்டும்தான் இப்படி ஒரு அபிவிருத்தி சபை உண்டு. அதை நாங்கள் மேலும் மேலும் கட்டி வளர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விளைவுகிறேன்.
காலை நகரிலிருந்து புலம்பெயர்ந்து வெளிநாடுகளில் வசிக்கும் எங்களுடைய சுற்றத்தவர்கள் எங்களுடையவர்கள் காலை தாயையும் பெற்ற தாயையும் பிறந்த பொன்னாட்டையும் மதிப்பதாகவும் அதற்காக அந்த நாட்டில் எங்கள் பிறந்த நாட்டின் மண்ணைக்கு உள்ள மனிதர்களை மேலோங்க செய்வதற்காகவும் அக்கறை கொண்டு காரை அவிழ்த்தி சபை என்னும் ஒரு பிரஸ்தாவத்தை உருவாக்கி லண்டனில் உள்ளவர்களும் கனடாவில் உள்ளவர்களும் சேர்ந்து எங்களுடைய மக்களின் கல்வி முன்னேற்றத்திற்காகவும் பொருளாதார முன்னேற்றத்திற்காகவும் கலாச்சார முன்னேற்றத்திற்காகவும் பயன்பாடு செயல்பாடுகள் செய்திருக்கிறார்கள். உண்மையிலே நாங்கள் இதை வரவேற்கத்தக்கது ஊட்டத்தக்கது. இதனாலே நலிவுற்ற பல மாணவர்கள் தங்களுடைய கல்வியை தொடர்வதற்கு வாய்ப்பாக ஆகவே இந்த வகையில் இந்த புலம்பெயர்ந்து வசிக்கும் எமது கிராமத்தவர்கள் அந்தந்த நாடுகளில் இருந்து தங்களுடைய வீணர் செலவுகள் இருந்து ஒரு பகுதியை எங்களுக்காக ஒதுக்கி நாட்டை முன்னேற்றுவதற்காக உதவி செய்வதை நாங்கள் ஒன்றும் மறக்க முடியாது போற்ற வேண்டும். உண்மையிலே நலிவுற்ற நம்முடைய மக்கள் காலநகரில் இன்னும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய கல்வி மேம்படுத்துவதனாலே அந்த நலிவுற்ற மாணவர்கள் தங்களுடைய உயர் கல்வியை தொடர்ந்து தங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு வழி சமைத்துக் கொண்டிருக்கும் புலம்பெயர்ந்த காலைகளை அவற்றை சபை நூலாக உதவி செய்யும் உள்ளூர் ஸ்தாபனங்கள் செயல்பட்டு வந்தாலும் காலை அபிவிருத்தியிலே புலம்பெயர்ந்த மக்கள் மிகவும் அக்கறையுடனும் தங்கள் மக்களுக்கு உதவி செய்வதற்காக செய்வதை முன்னதாகலாம். இந்த வகையிலே நாங்கள் என்னுடைய வருகிறவர்களுக்காக இந்த செய்திகளும் இந்த உதவிக்காக நாங்கள் பிரித்தானியா வாழ் மக்களையும் கனடா வாழ் மக்களையும் தெரிவன் நான் காதியர் கார்னர் அபிவிருத்தி சபை கார்னர் மண்டலத்தில் உதவி செய்த கார்னர் அபிவிருத்தி சபைக்கு கவர்மெண்ட் காரை கலாச்சார மண்டலத்துக்கு ஒவ்வொரு நாட்டில் இருக்கும் காரை அபிவிருத்தி சபைகளுக்கு கொள்ளக்கூடிய மன்றங்களுக்கும் சங்கங்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிக்கிறது. இந்த சேவை மேலும் தொடர வேண்டும் என்றும் அதில் வைத்தியசாலைக்கு லண்டன் அபிவிருத்தி சபையான எமர்ஜென்சி வந்து கட்டி கொடுத்து அதுக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் அரசாங்கத்தால் கொடுக்குறான்னு சொல்லியிருக்கிறோம். அதுக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து கவர்மெண்டால் கொடுக்க முடியாது போனால் எங்களை பொது அமைப்புகளால் அதுகளை செய்தால் தான் அது கட்டினதுக்கு ஒரு பிரியோசனம் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு சில இசிஜி எடுக்கணும்னு சொன்னால் இசிஜி டெக்னீஷியன் தேவை. அப்படி தேவைன்னா ப்ரைவேட்டில் பழகின ஆக்களும் இருக்கிறாங்க. வேண்ட உதவியில் சில நாடுகள்னு சொன்னாலும் இந்த வேலை செய்கிற ஆக்களுக்கு யாருக்காக ட்ரெயின் பண்ணி ஏதாவது செய்தால் தான் அதில் பிரியோசனம் இருக்கும். இல்லைன்னா பிரியோசனம் இருக்கான்னு நினைக்கிறேன். ஏதாவது வந்து செய்தால் அதை ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு அதை செய்து விட்டால் நல்ல மனு நினைக்கிறேன்.